வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. சளி, காய்ச்சல், இருமல் இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறோங்கிறத பத்தி நீங்க சில குறிப்புகள் அனுப்பியிருக்கீங்க. அத படிக்கும்போது ஒரு கேள்வி வருது. நோய்ங்கிறது உண்மையிலேயே நோய் தானா? ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நம்ம இதத்தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம உடம்ப நமக்கு அனுப்புற சிக்னலை நாம தப்பா புரிஞ்சுக்கிறோமா? வாங்க, இத பத்தி விரிதாக பேசுவோம். கண்டிப்பா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு வரி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. சொல்லுங்க. உடல் பேசும்போது நாம் அதை நோய் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளோட இன்னைய முழு உரையாடலுக்கும் அடித்தளமா இருக்க போகுது. ஆமா, அதுதான் இதுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த நோட்ஸோட மைய கருத்தே அதுதான். சளி, காய்ச்சல், இருமல், ஏன் நம்ம தோல்ல வர்ற அலர்ஜி கூட நோய் இல்லையாம். ம் அதெல்லாம் நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான முயற்சிங்கிறது தான் இந்த நோட்ஸோட வாதம். உண்மைதான். இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க உங்க குறிப்புகள்ல நம்ம உடம்ப ஒரு சுத்திகரிப்பு தொழிற்சாலை, அதாவது ஒரு பியூரிஃபிகேஷன் ஃபேக்டரின்னு கற்பனை பண்ணிக்க சொல்றாங்க. ஓ, ஒரு ஃபேக்டரி மாதிரி. ஆமா, யோசிச்சு பாருங்க. நாம சாப்பிடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காத்து, நம்ம மன அழுத்தம்னு எல்லாத்துலேருந்தும் கழிவுகள் உருவாகிட்டே இருக்கு. இந்த ஃபேக்டரி, அதாவது நம்ம உடம்பு, அந்த கழிவுகளை வெளியேத்த 4 முக்கியமான வழிகளை வச்சிருக்கு. ஓகே, 4 வழிகள். அது என்னென்ன? நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனா நாம் அதை இந்த கோணத்துல பார்த்திருக்க மாட்டோம். 1 சிறுநீரகம். சிறுநீரா வெளியேத்துறது. கரெக்ட். 2வது குடல். இது மலமா வெளியேத்துது. சரி. 3வது நம்ம தோல், வியர்வை மூலமா. 4வதா நுரையீரல். ஓ, நுரையீரல் வழியா எப்படி? சளி, இருமல் மூலமாவா? அதேதான். இந்த 4 வழிகள் தான் உடம்போட மெயின் எக்ஸிட் பாயிண்ட்ஸ். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அறிகுறிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. சரி, அதுல காய்ச்சல் பத்தி சொல்லுங்களேன். காய்ச்சல் வந்தா உடம்பு வலிக்குது, சோர்வா இருக்கு, ஒரு வேலையும் செய்ய முடியல. இதையெல்லாம் எப்படி ஒரு நல்ல விஷயமா பார்க்கறது? நல்ல கேள்வி. இந்த நோட்ஸ்ல காய்ச்சல உடம்போட உள்தீ அப்படின்னு சொல்றாங்க. உள்தீயா? ஆமா, ஒரு ஓமை தான். நம்ம உடம்புல சில கழிவுகள் ரொம்ப கெட்டியா பிடிவாதமா தங்கி இருக்கும். அதை சும்மா வெளியேற்ற முடியாது. அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா, அதோட வெப்பநிலையை அதிகப்படுத்துது. ஓ, டெம்பரேச்சரை ஏத்துது. ஆமா, இந்த அதிக வெப்பத்துல அந்த கடினமான கழிவுகள் எல்லாம் இளகி கரைஞ்சு வெளியேற தயாராகுது. அப்ப காய்ச்சலுங்கிறது ஒரு குப்பையை எரிக்கிற மாதிரி ஒரு செயலா? கிட்டத்தட்ட அப்படிதான். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள வர்ற வைரஸ், பாக்டீரியா மாதிரியான கிருமிகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில தான் வேகமா வளரும். சரி. நம்ம உடம்பு வெப்பநிலையை அதிகப்படுத்தும் போது அந்த கிருமிகளால சரியா வளர முடியாது. அதனால காய்ச்சலுங்கிறது ஒரே நேரத்துல 2 வேலை செய்யுது. ஓ, கழிவுகளை கரைக்குது, கிருமிகளின் வளர்ச்சியையும் தடுக்குது. இது நிஜமாவே ஒரு புத்திசாலித்தனமான பாதுகாப்பு நடவடிக்கை தான். ஆமா, சரி, காய்ச்சல் ஒரு சக்தி வாய்ந்த செயல்னு புரியுது. ஆனா சளி அப்படி இல்லையே. அது ஒரு மாதிரி தொந்தரவு பண்ற விஷயமா இருக்கு. நாம் அப்படிதான் பார்க்கறோம். ஆனா உண்மையில சளிங்கிறது நுரையீரல்ல தேங்கி இருக்கிற பழைய கழிவுகளையும் தூசியையும் வெளியே கொண்டு வர்ற ஒரு ஊர்தி மாதிரி. ஊர்தியா? ஆமா, ஒரு வாகனம் மாதிரி. நுரையீரல்ல தேங்குற குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு உடம்பு ஒரு திரவத்தை உருவாக்குது. அதுதான் சளி. அப்போ இருமல், ராத்திரி முழுக்க இருமிட்டே இருந்தா அடுத்த நாள் ரொம்ப டயர்டா இருக்குமே. ஆமா, ஏன்னா இருமல் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அப்படி மேல வர்ற சளிய வேகமா வெளியே தள்ளுற ஒரு பிரஷர் வாஷர் மாதிரி தான் இருமல் வேலை செய்யுது. ஓ, அதனாலதான் அதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. அதேதான். அதனாலதான் இருமுன பிறகு நமக்கு டயர்டா இருக்கு. அது ஒரு பெரிய கிளீனிங் வேலை. இதுல தோல் அலர்ஜியையும் சேர்த்திருக்கீங்க. அது எப்படி? சில சமயம் உடம்பால மத்த வழிகள்ல கழிவுகளை வெளியேற்ற முடியாம போகும். ஓகே. அப்போ உடம்பு ஒரு மாற்று வழியை தேடும். அதுதான் தோல். தோல்ல வர்ற அரிப்பு, தடிப்பு, கொப்பளம் இதெல்லாமே உள்ள தேங்கி இருக்கிற கழிவுகள் வெளியே வர முயற்சி பண்றதோட அறிகுறி தான். ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த அறிகுறிகள் எல்லாம் நோயே இல்ல, உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற, தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ஆமா, ஆனா இங்கதான் நம்ம எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்றோம். என்ன தப்பு? உடம்பு இவ்ளோ புத்திசாலித்தனமா கழிவுகளை வெளியேற்ற முயற்சி பண்ணும்போது நம்மளோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கு? உடனே ஒரு மாத்திரைய போடுறோம். காய்ச்சலுக்கு ஒண்ணு, இருமலுக்கு ஒரு டானிக். அறிகுறிகளை உடனே நிறுத்தணும்னு நினைக்கிறோம். கரெக்ட். அப்படி பண்றது மூலமா நாம நம்ம உடம்புக்கு என்ன சிக்னல் அனுப்புறோம்னு இந்த நோட்ஸ் தெளிவா சொல்லுது. உடம்பே, நீ கழிவுகளை வெளியேத்தாத, நான் அதை உள்ளேயே அடக்கிடுறேன். இதுக்கு பேர் தான் அமுக்குதல், அதாவது சப்ரஷன்னு சொல்றீங்க. ஆமா,
நாம உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் சக்திக்கு எதிரா வேலை செய்யறோம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அப்படி அமுக்கப்பட்ட கழிவுகள் எங்க போகுது? காத்துல கரைஞ்சா போயிடுதா? நிச்சயமா இல்ல. அதுதான் இதுல இருக்கிற பயங்கரமான விஷயம். அப்ப என்ன ஆகுது? அந்த கழிவுகள் காணாம போறதில்ல. அது உடம்புக்குள்ளேயே தங்கி இன்னும் ஆழமான திசுக்களுக்குள்ள, உறுப்புகளுக்குள்ள போய் படிஞ்சிடுது. ஓ, காலப்போக்குல இப்படி உள்ளேயே தேங்குற கழிவுகள் தான் பல வருஷம் கழிச்சு மூட்டுவலி, ஆஸ்துமா, சர்க்கரை நோய், தைராய்டு, ஏன் கேன்சர் வரைக்கும் பல தீர்க்ககால நோய்களோட மூல காரணம்னு குறிப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம். இங்க ஒரு வரி இருக்கு. படிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்ன வரி? ஒரு நாள் அமுக்கப்பட்ட சளி 10 வருடம் கழித்து ஒரு கொடூர நோயாக வெளிப்படும்னு நம்பவே முடியல. ஆமா, நாம குறுகிய கால வசதிக்காக நீண்ட கால ஆரோக்கியத்தை பணயம் வைக்கிறோம். உடல் அதன் வேலையை செய்ய விடாமல் தடுத்து கழிவுகளை உள்ளேயே பூட்டி வைக்கிறோம். பல வருஷம் கழிச்சு அது வேற ஒரு பெரிய நோயாக வெளிப்படும்போது இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு நாம உணர்றதே இல்ல. கரெக்ட். அப்போ நாம டாக்டர் கிட்ட போய் எனக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சுனே தெரியலன்னு சொல்றோம். ஆனா காரணம் பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொத்த விஷயத்தையும் இன்னும் எளிமையா புரிய வைக்க உங்க நோட்ஸ்ல ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. அது சொல்லுங்களேன். கண்டிப்பா. உங்க வீட்ல குப்பை சேர்ந்து பயங்கரமா நாத்தம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த துர்நாற்றங்கிறது ஒரு அறிகுறி இல்லையா? ஆமா, அது குப்பைய வெளியே கொட்டுன்னு சொல்லுது. ஆனா நாம என்ன பண்றோம்? குப்பையை அள்ளாம அது மேல வாசனைக்காக ரூம் ஃப்ரெஷ்னர் அடிக்கிறோம். சரி. அடிச்ச உடனே என்னாகும்? நல்ல வாசனை வரும். அந்த கெட்ட நாத்தம் தற்காலிகமா மறைஞ்சிடும். ஆனா குப்பை அது அங்கேதான் இருக்கும், இன்னும் அழுகி போகும். அதேதான். இந்த உதாரணத்துல மருந்து மாத்திரைகள் தான் அந்த ரூம் ஃப்ரெஷ்னர். புரியுது. அது நோயோட அறிகுறிய மட்டும் மறைக்குது, ஆனா நோயோட மூல காரணமான கழிவுகளை வெளியேத்துறதில்ல. எக்ஸாக்ட்லி. அந்த கழிவுகள் உள்ளேயே இருந்து இன்னும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. ஆனா நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்? உடம்பு நல்லது பண்ணுதுன்னு தெரிஞ்சும் ஏன் அதை அடக்க பாக்குறோம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அறியாமை ஒரு காரணம். அடுத்து பயம். காய்ச்சல் வந்தா ஏதோ பெருசாயிடுமோங்கிற பயம். ஆனா மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய வேகமான வாழ்க்கை முறை. அவசரம், பொறுமையின்மை. ஆமா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நாளைக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். அதேதான். உடனடி தீர்வு தான் நமக்கு வேணும். உடம்பு தன்னை சரி செஞ்சுக்க தேவையான நேரத்தையும் ஓய்வையும் கொடுக்க நம்ம தயாரா இல்ல. சரி, அப்போ என்னதான் பண்றது? சரியான அணுகுமுறை என்ன? அதுக்கு சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை இந்த நோட்ஸ்ல சொல்றாங்க. முதல் விஷயம் முழுமையான ஓய்வு. ஓய்வு. நாம ஓய்வு எடுக்கும்போது நம்ம உடம்போட சக்தி முழுக்க முழுக்க குணப்படுத்துறதுக்கும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் பயன்படும். ஓகே, முழு ஓய்வு. அடுத்து? எளிதில் ஜீரணமாகிற உணவுகளை சாப்பிடணும். கஞ்சி, சூப்பு, பழங்கள் மாதிரி. சரி. நிறைய தண்ணி குடிக்கணும். மிக முக்கியமா உண்மையிலே பசிச்சா மட்டும் சாப்பிடணும். பசி இல்லாதப்ப சாப்பிட்டா அது உடம்புக்கு தேவை ஒரு சுமை. சுருக்கமா சொன்னா உடம்போட சுத்திகரிப்பு வேலைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம அதுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஆமா, இது அடிப்படையில ஒரு மனநிலை மாற்றம் தான். உடம்பை எதிரியா பார்க்காம அதை நம்ம நண்பன்னு புரிஞ்சுக்கிறது. ஆமா, இந்த புது கண்ணோட்டத்தோட பார்த்தா இனி சளி பிடிச்சா அச்சச்சோ நோய் வந்துருச்சுன்னு பயப்பட தேவையில்லை. தேவையில்ல. ஓ சூப்பர், உடம்பு தன்னை சுத்தம் செய்யுது, நுரையீரல் இருக்கிற குப்பை வெளியே போகுதுன்னு நினைக்கலாம். காய்ச்சல் வந்தா உடம்பு கழிவுகளோட போராடுது, நான் அதுக்கு ஓய்வு கொடுத்த ஆதரவு கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். தோல்ல ஒரு அலர்ஜி வந்தா ஐயோன்னு கவலைப்படாம உள்ள இருக்கிற நச்சு வெளியே வர்ற ஒரு வழியை தேடுதுன்னு உணரலாம். இந்த மனநிலை மாற்றமே பாதி குணத்தை கொடுத்துரும் போல இருக்கே. நிச்சயமா. உடலை நம்பி அதுக்கு தேவையான நேரத்தை கொடுப்பதே உண்மையான மருத்துவங்கிறது தான் இதோட சாராம்சம். இது எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். சில சமயம் காய்ச்சல் 103, 104 டிகிரின்னு ரொம்ப ஜாஸ்தியா போகுதே, அந்த மாதிரி நேரத்திலயும் மருந்து எடுக்க கூடாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நோட்ஸ்ல நவீன மருத்துவத்தை மொத்தமா தப்பு சொல்லல. அப்படி சொன்னா அது முட்டாள்தனம். சரி. அவசரமான சூழ்நிலைகள்ல நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அதிகமான காய்ச்சல், தாங்க முடியாத வலி, விபத்துகள் மாதிரி நேரங்கள்ல நிச்சயமா மருத்துவ உதவி தேவை, மருந்துகள் தேவை. அப்போ எப்போதான் நம்ம தலையிடாம இருக்கணும்? இங்க சொல்றது என்னன்னா, சாதாரணமா வருஷத்துக்கு 1-2 தடவை வர்ற சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி உடம்போட இயல்பான சுத்திகரிப்பு செயல்கள் எல்லாத்துக்கும் நாம உடனே மாத்திரையை போட்டு அதை நிறுத்த வேண்டாம். உடம்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் தான் சொல்றாங்க. ஓகே, இது ஒரு சமநிலையான பார்வை. எல்லாத்தையும் அடக்க வேண்டாம், ஆனா ஆபத்தான நேரத்துல மருத்துவ உதவிய நாடணும். இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமா. அப்போ இந்த குறிப்புகள்ல இருந்து நாம கத்துக்கிற முக்கியமான பாடம் இதுதான்.
நோய்ங்கிறது நம்மள அழிக்க வர்றதில்ல, அது நம்மள காப்பாத்த வர்ற ஒரு எச்சரிக்கை மணி. சரியா சொன்னீங்க. உள்ள கழிவுகள் அதிகமாயிடுச்சு, உடனே க்ளீன் பண்ணுன்னு நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு அவசர செய்தி. அது ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம். அத அடக்குறது காரோட இன்ஜின்ல வர்ற வார்னிங் லைட்ட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கிற மாதிரி. அருமையான உவமை. லைட் தெரியாது, ஆனா இன்ஜின் சீக்கிரமே பழுதாகிடும். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. இந்த கண்ணோட்டத்துல பாக்கும்போது நாம ஆரோக்கியம்னு சொல்றது உண்மையில என்ன? வருஷத்துல ஒரு தடவை கூட சளி காய்ச்சல் வராம எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கிறது ஆரோக்கியமா? நல்ல கேள்வி. இல்ல அப்படி அறிகுறிகள் வரும்போது நம்ம உடம்பு அது எவ்வளவு திறமையா வெளியேத்துது, அதுக்கு நாம எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கறோங்கிறது தான் உண்மையான ஆரோக்கியமா? இத நீங்க யோசிச்சு பாருங்க.